அல் குரானுடன் இனிய ஆரம்பம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா யூசுப் அத்தியாயம் 12 வசனங்கள் 111. இது அல் குரானின் 12வது அத்தியாயம். இந்த அத்தியாயம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முழுமையான வரலாற்றையும் ஒரே தொடர்ச்சியான நிகழ்வுகளாக கூறுவதால் இது மிக அழகான வரலாறு. ஆசனில் கசஸ் என்று வசனம் 3 குறிப்பிடப்பட்டுள்ளது. வசனம் 4 101 வசனம் வரைக்கும் இந்த சூறால அவங்களோட வாழ்க்கை வரலாறு தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருது. சிறு வயதில் அவங்க கண்ட கனவு முதல் இந்த சூறாவோட அவங்களோட வரலாறு ஆரம்பிக்குது. அதாவது சந்திரன், சூரியன், 11 நட்சத்திரங்கள் யூசுப் நபிக்கு சஜிதா செய்கிற மாதிரி அவங்க கனவு கண்டாங்க. அந்த கனவை தனது தந்தை கிட்ட அவங்க சொல்லும்போது அந்த கனவோட பொருள் விளங்கிய யாக்கூப் நபி அவர்கள் அவங்க கிட்ட இந்த கனவை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுறாங்க. அதாவது ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுகளை பற்றி ஏதாவது தெரிய வந்தால் அதை பற்றி பகிரங்கப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற படிப்பினை இதில் நமக்கு கிடைக்கிது. தொடர்ந்து அவங்க இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் தான் யூசுப் நபியும் அவங்களோட தம்பி புன்யாமினும். யாக்கூப் நபிக்கு முதல் மனைவியின் மூலம் 10 குழந்தைகளும் இரண்டாவது மனைவியின் மூலம் 2 குழந்தைகளும். அந்த இரண்டாவது மனைவியில் இரண்டாவது குழந்தை பிரசவித்த நேரம் அவங்க இறந்து போயிடறாங்க. ஸோ ஆஸ் அ ஃபாதராக அந்த டைமில் அவங்களுக்கு இந்த 2 குழந்தைகள் மேலே பாசம் ரொம்ப அதிகமாகுது. மோரோவர் யூசுப் நபி உலக அழகு, மொத்த அழகுலையும் பாதி அழகு யூசுப் நபி. இஸ் ஸ்டன்னிங் பியூட்டி. அந்த அழகுமே அவங்கள அவங்க மேலே அன்பு செய்ய இன்னமுமே காரணமாக இருந்ததுன்னு சொல்லப்படுது. ஒரு 2 குழந்தைங்க மேலே பாசத்தை அதிகமாக காமிக்கும் போது மிச்ச 10 குழந்தைங்களுக்கு கோவம் வரும், பொறாமை வரும், எல்லாம் வரும் தானே. அதோட விளைவு யூசுப் நபியை அவங்க வீட்டில் இருந்து பிரித்து கொண்டு போய் காட்டில் விளையாட கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி அங்கே கிணத்துல தூக்கி போட்டுட்டு வர வைக்கிது. கூடவே ஓனாய் கடிச்சிருச்சு, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க தந்தைக்கிட்ட சொல்கிறாங்க. தந்தை அல்லாவிடம் பொறுப்பை சாட்டிட்டு அவங்க பொறுமையாக இருக்காங்க. யாக்கூப் நபியோட பொறுமையை சப்ருன் ஜமீல் அப்படின்னு சொல்லப்படுது. அழகிய பொறுமை. அந்த பொறுமை எப்படிப்பட்டது அப்படின்னா யாரிடமும் சொல்லாமல் இருக்கிறது. நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நடந்துச்சு அப்படின்னா அதை அழுது புலம்பி ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு புலம்பாமல் அல்லாஹ்கிட்டேயே யல்லா உன்னை நம்பி தான் நான் இருக்கேன், நீயே இதை எனக்கு சரி செஞ்சு கொடு அப்படிங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கை. அதே மாதிரி நம்ம யாருக்காவது உதவி செஞ்சாலும் அந்த உதவியை யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது. மூணாவதா பொறுமையாக இருத்தல். இந்த பொறுமை இவ்வளோ சீக்கிரமாக நடந்துடணும், அவ்வளோ சீக்கிரமாக நடந்துடணும் அப்படின்னு இல்லை. அல்லாஹ் எப்போ நமக்கு தருவானோ அப்போ தருவான் அப்படிங்கிற நம்பிக்கை உறுதியான நம்பிக்கையாக இருக்கணும். கிணற்றில் தூக்கி எறியப்பட்ட யூசுப் நபி அவர்கள் அந்த வழியாக போன வியாபார கூட்டத்திடம் பிடிபடுறாங்க. அவங்க எகிப்து நாட்டில் உள்ள ஒரு நல்ல ஆள்கிட்ட வித்துட்டு போயிடுறாங்க. அவர் இந்த குழந்தைய இந்த சிறுவனை வளர்க்குற பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. அவங்க இவரை குழந்தையாவே தத்தெடுத்துக்கலாம், நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னும் அவங்க நினைக்கிறாங்க. அதிலிருந்து வாலிபனா வர பருவம் வரைக்கும் அவங்களுக்கு கல்வி ஞானம் வழங்கப்பட்டது. வாலிபராக வளர்ந்த யூசுப் நபி அவர்கள் நல்லொழுக்கத்தில் சிறந்தவராக இருந்தாங்க. அழகுல ஸ்டன்னிங் பியூட்டியான ஒரு ஆளை பார்த்தா யாருக்குமே மயக்கம் வரதா செய்யும். அவங்கள வளர்த்தவரோட மனைவியே அவங்களோட அழகுல மயங்கி அவங்கள தப்பு செய்ய அழைக்கிறாங்க. ஆனால் அல்லாவோட பொறுப்பு சாட்டிட்டு அல்லாவோட மேலே தவக்கல் வச்சுட்டு அந்த இதிலிருந்து அவங்க தப்பிக்கிறாங்க. அந்த நிலைமையில் அவங்க தப்பிக்கும்போது ஒரு சூழ்ச்சியால் அவங்க சிறைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த சூழ்நிலையிலும் அவங்க பொறுமையோடு இருந்தாங்க. சிறையில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஏக இறைவனான ஒருவனையே வணங்க வேண்டும் என்கிற மார்க்க பணியும் செஞ்சு வந்தாங்க. வாய்ப்பை நல்லா பயன்படுத்துறதுல யூசுப் நபியோட வரலாறு நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுத்தருது. அல்லாஹ் அவங்களுக்கு கனவுகளுக்கு விளக்கம் புரிஞ்சுக்கிற சக்தியும் கொடுத்துருந்ததுனால அவங்களோட சிறைக்கு வந்திருந்த 2 பேர் அவங்க கிட்ட கனவுக்கு விளக்கம் கேட்டாங்க. ஒருத்தர் சந்தோஷமாக மதுரசம் புளிகிற மாதிரி கனவு கண்டதாக சொல்கிறாரு. இன்னொருத்தர்
தன் தலை மேலே இருந்து ரொட்டியை பறவைகள் கொத்தி தின்பது போல இருக்குது, இதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. யூசுஃப் நபி அவர்கள் இருவருக்கும் நீங்கள் அரசருக்கு மதுபானம் பிழியவராக வேலை செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தருக்கு சிலுவையில் நீங்கள் அடைக்கப்படும் போது உங்களை பறவைகள் கொத்தி தின்னும் அப்படின்னு வரலாற்று நிகழ்வை சொல்கிறாங்க. இப்படி சொன்ன யூசுஃப் நபி முதல் கனவு சொன்னவருக்கு சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் மன்னர்கிட்ட இந்த கனவு பற்றி என்னை பற்றி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஷைத்தானை அவங்களுக்கு மறக்கடிச்சிடான். அவங்க மன்னர்கிட்ட யூசுஃப் நபியை பற்றி பேசவே இல்லை. ஒரு காலகட்டத்தில் மன்னருக்கு ஒரு கனவு வருது. அவங்க 7 கொழுத்த பசுவையும் கதிர்கள் நிறைஞ்சதையும் காக்குறாங்க. அதே நேரத்தில் 7 வாடின பசுக்களையும் காஞ்சி போன நெற்கதிர்களையும் பார்க்குறாங்க. இந்த கனவுக்கு தன்னுடைய மந்திரி சபையில் விளக்கம் கேட்குறாங்க. அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியல. அப்போது இந்த மதுரசம் பழம் புளிகிறவர் சொல்கிறாரு, எனக்கு யூசுஃப் நபியை பார்க்கணும், அவங்களுக்கு கனவுகளுக்கு விளக்கம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது யூசுஃப் நபி அவர்கள் சொல்கிறாங்க, எகிப்து நாட்டில் 7 வருஷம் சீராகவும் வளம் மிக்கதாகவும் இருக்கும், தொடர்ந்து வர 7 வருஷம் பஞ்சம் மிகுந்த நாடாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கனவினோட விளக்கத்தை கேட்ட அரசர் யூசுஃப் நபியை விடுவிச்சு அவங்கள மந்திரி சபையில் ஒருத்தராக அறிவிக்கிறாரு. அப்போது யூசுஃப் நபி அவர்கள் கேட்குறாங்க, எனக்கு நிதி அமைச்சராக பதவி கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த பதவியை வாங்கிக்கிறாங்க. முதல் 7 ஆண்டுகள் வளம் மிக்க நாடாக இருந்த காலத்தில் அவங்க அதிக விளைச்சலை சந்திச்சாங்க. அப்போது உணவு தேவைக்கு போக மிச்சம் இருக்கிற உணவுப் பொருட்களை சேமித்து வந்தாங்க. இந்த சேமிப்பு தொடர்ந்து வந்த 7 பஞ்ச ஆண்டுகளை அவங்கள ஃபேஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. மிச்ச நாட்டில் இருந்தும் இவங்க கிட்ட பொருள் உதவி பெறதுக்காக வராங்க. வந்தவங்களில் அவங்களோட பிரதர்ஸ் 10 பேருமே இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியலை இவங்க யூசுஃப் நபி அப்படின்னு. ஆனால் யூசுஃப் நபி அவங்கள கண்டுக்கிட்டாங்க. அவங்க கிட்ட சொல்கிறாங்க, அடுத்த தடவை வரும்போது உங்கள் குடும்பத்திலேருந்து எல்லாரையுமே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. தந்தைக்கிட்ட போய் அவங்க புண்ணியாமீனையும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், இன்னும் கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வரோம், இது நமக்கு பத்தாது அப்படின்னு சொல்லும்போது முதல் தடவை யூசுஃப் நபியை அவங்களோட அனுப்பின யாக்கூப் நபி இவ்வளோ வருஷமாக அவங்க மகனை இழந்த துக்கத்தில் இருந்தாங்க இல்லையா, இன்னொரு தடவையும் அவங்க அந்த துக்கத்துக்கு உடன்பட மறுக்கிறாங்க. அவங்கள நம்ப மறுத்து புண்ணியாமீனை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தந்தைக்கிட்ட சத்தியம் பண்ணி, கண்டிப்பாக நாங்கள் அதிக உணவுப் பொருட்களை தான் கேட்குறதுக்கு தான் போகிறோம், திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போன இடத்துல யூசுஃப் நபி புண்ணியாமீனை அவரோடையே வச்சுக்கிறதுக்கு ஒரு வேலை பண்ணி அவங்களோடையே வச்சுக்கிட்டாங்க. வீட்டுக்கு தம்பி இல்லாமல் போன பசங்களை பார்த்துட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வருத்தம் அடைகிறாங்க. கண்ணீர் விட்டு 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 அவங்களோட கண் பார்வையே குறைஞ்சி போச்சு. இதை அறிஞ்சிக்கிட்டு அவங்களோட பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்போது அவங்க திரும்பவுமே யூசுஃப் நபி கிட்ட போய் கேட்குறாங்க, எங்கள் தந்தை இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டாங்க, அவங்கள விடுங்க, அவங்களுக்கு பதிலாக எங்களை யாரையாவது ஒருத்தரை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு கேட்கும்போது யூசுஃப் நபி, நான் அப்போது இந்த சட்டை ஒன்று கொடுத்து இதை அவங்க முகத்தில் போடுங்க, அவங்களுக்கு கண் பார்வை வரும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க சட்டையை போட்டு அவங்க யாக்கூப் நபி கண் பார்வை கிடைக்க பெற்றாங்க. அவங்க யூசுஃப் நபியோட வாசத்தை உணர்ந்தாங்க. ஸோ இவங்க குடும்பமாக யூசுஃப் நபியை சந்திக்க போகிறாங்க. சந்தித்த இடத்துல அவங்க தாய் தந்தையை அரசாணையில் ஏற்றி அவங்களுக்கு மரியாதை செய்கிறாங்க. இந்த வரலாறு தான் இந்த சூறால வந்திருக்கு. இந்த வரலாறு இறை தூதர்களின் தூய்மையும் அல்லாஹ் தன்னுடைய அடியாரர்களுக்கு எவ்வாறு உதவிகளை செய்கிறான் என்பதையும் நமக்கு கற்பிக்கிறது. வசனம் 111.